வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பார்க்கின்சன்ஸ் லாவை பற்றி தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கின்சன்ஸ் லானா என்ன, அதை நம்மளோட லைஃப்பை எப்படி அப்ளை பண்ணி நம்மளோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்க, பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நம்ம ஒரு டைம் ஒதுக்குவோம்ல, அந்த டைம் தான் எடுத்துக்கும் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட புரியுற மாதிரி. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டைம் அதுக்காக ஒதுக்குவோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்குவோம். அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலை ஆக்சுவலாக அந்த 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. இதுதாங்க பார்க்கின்சன்ஸ் லா அப்படின்றது. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ வந்துட்டு ஸ்கூல் காலேஜில் நமக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கூடவே அது கூட சேர்த்து நமக்கு ஒரு 10 நாள் லீவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த 9 நாள் சும்மா இருந்துட்டு கடைசி நாளில் உட்காந்துட்டு நம்ம அந்த அசைன்மெண்ட்டை எழுதி முடிச்சு அடுத்த நாள் கொண்டு சப்மிட் பண்ணுவோம். நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சிருந்துருக்க முடியும். ஸோ நமக்கு 10 நாள் டைம் இருக்கே, அந்த 10வது நாள் நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் கொண்டு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடைசி நாள் உட்காந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்க்கின்சன்ஸ் லா. நம்ம ஒரு விஷயத்துக்கு 10 நாள் டைம் கொடுத்தோம்னா 10 நாள் டைம் எடுத்துக்கும். ஒரு நாள் டைம் கொடுத்தோன்னா ஒரு நாள் டைம் எடுத்துக்கும். இதுதான் பார்க்கின்சன்ஸ் லா. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீடை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறோம். இந்த 3 நாளில் நம்ம அந்த வீட்டை க்ளீன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் நம்ம இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது 3 நாள் டைம் எடுத்துக்கும். அதுவே இல்லை நான் அந்த வீட்டை 3 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா அது 3 மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஒதுக்குறோமோ அந்த டைம் தான் அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் பார்க்கின்சன்ஸ் லா. ஸோ இதை எப்போ நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம். எந்த விஷயமா இருந்தாலும் தள்ளி போடுவோம். அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறதுனால நம்ம லைஃப்லேயே நம்ம டைமும் வேஸ்ட் ஆகுது. நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம பண்ணுறதில்ல, அப்படி தள்ளி போட்டே போயிட்டுருக்கோம். இதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா சீக்கிரமாக நம்ம டைமும் சேவ் ஆகும், நம்ம முடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை சீக்கிரம் முடிச்சிருவாங்க. இப்போ எப்படின்னா, எனக்கு ஒரு வேலை பண்ணி முடிக்கணும், இப்போ நான் ஒரு புக் படித்து முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் ஒரு 10 பேஜ் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்துட்டு அப்புறம் படிச்சுலாம் நினச்சேன்னா நான் படிக்க மாட்டேன். இல்லை, நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த டைமுக்குள்ளே இப்போ 7 மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா 8 மணிக்குள்ளே நான் 10 பேஜ் முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ஒரு டைம் செட் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிட முடியும். இப்போ நம்ம நிறையா பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், இல்லை நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், நம்ம நிறையா பண்ணணும்னு நினைக்கிச்சு நம்ம பண்ணுறதே கிடையாது. அப்புறம் பண்ணிக்கலாம் டைம் இருக்கேன்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்மளோட டைம் ரொம்ப லிமிட்டுன்றதை நம்ம மறந்துடுறோம். ஸோ நமக்கு ரொம்பவே டைம் லிமிட்டாக தான் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம நிறைய விஷயம் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் அந்த பார்க்கின்சன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் உங்கள் லைஃப்பில். இப்போலேருந்து நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா, கோல்டு நான் பெருசாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல, ஏதோ நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிற ஒரு டாஸ்க் இருக்கும்ல. ஸோ அந்த டாஸ்க்கை நம்ம பண்ண போகிறப்ப அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்கள். இந்த டைமுக்குள்ளே நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் செட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதை அட்லீஸ்ட் கண்டிப்பாக முடிச்சிருவோம். அப்படி நம்ம முடிக்க முடியலனாலும் நம்மளோட ஓல்டன் வெர்ஷனை விட கண்டிப்பாக அப்கிரேட் ஆகி நிறையா தூரம் போயிருப்போம். இப்போ நம்ம 10 பேஜ் படிக்கிறேன் நான் சொல்லியிருந்தால ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் மட்டும் இதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 பேஜாக படிச்சிருப்பீங்க. நம்ம முன்னாடியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போயிருப்போம்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் லா நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகுது. நம்ம முடிக்கணும்னு நினச்ச விஷயத்த முடிச்சிருவோம். இப்போ என் லைஃப்பில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்குள்ள இந்த வீடியோ நான் எடுத்து முடிக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நைட்டு 8-9 மணி ஆக போகுது. இன்றைக்குள்ள எடுத்து முடிச்சே ஆகுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிட்டன் செட் பண்ணேன். இந்த வீடியோ இன்றைக்குள்ள எடுத்துருன்னு சொல்லிட்டு. இப்போ மணி 9 ஆகுது நைட்டு, நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நான் எடுத்து முடிச்சிருவேன். என்னோட கோல் ஒரு டாஸ்க் நான் இன்றைக்கி முடிச்சிருவேன். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் ஒவ்வொன்றா அந்த பார்க்கின்சன்ஸ் லா நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது நம்ம லைஃப்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தரும்ன்றது நானும் சொல்கிறேன். ஈவன் எலான் மஸ்க் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ நான் அவர்கிட்ட தான் அந்த விஷயம் பார்த்தேன்னு கூட நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறையா மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். அப்புறம் அவ்வளோதாங்க, நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு டைம் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ஒரு டைமை நீங்கள் ஒதுக்குறீங்க, இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் அதை எடுத்துக்குது. நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சாலும் அந்த வேலையை முடிக்கலாம், இல்லை ஒரு நாளில் முடிக்கலாம்னு நினச்சாலும் முடிக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கொடுத்து முடிக்கலாம்னு நினச்சாலும் முடிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நேரம் தான் எடுத்துக்க போகுது இந்த வேலை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.